அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். நம்ம நிஃப்டி வந்து நேற்று என்ன நடந்துச்சுன்னு ஓவராலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்டே வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கு, ஃபர்தராக வந்து அப்சைட் போகிறதுக்கு தான் பாசிபிள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் என்ன லைவாக அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ரிப்போர்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 50 பாயிண்ட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் 50 அப்பில் இருக்குது. அதை வந்து நம்ம இதுலேயும் ஆல்மோஸ்ட் அதே தான் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்து 25,750 அதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு வந்து ஏறதுக்கான பாசிபிள் எல்லாமே இருக்குது. நம்ம அதே மாதிரி மார்க்கெட் வந்து 24,750 பிரேக் பண்ணி கீழே போகாத வரைக்கும் நிஃப்டி ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டு தான். அதனால் யாரும் வந்து ஷார்ட் போயிடாதீங்க, எவ்ரி லோ வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு ஹியூஜ் ரேலி இருந்துச்சு. அதனால் வந்து இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நிஃப்டி அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து நேற்று ஃபுல்லாகவே வந்து பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை, அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டாங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா லைவ் கால் எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டோம்னா ரொம்ப டைம் எடுக்குது, 2 வீடியோவாக போடுறது. அதனால் வந்து இதே வீடியோவில் நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டிடுறேன். நேற்று என்ன பண்ணோம் ஏதுங்கிறது டெலிகிராம் லைவ் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் அதையும் பார்த்துக்குங்க. நேற்று நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க வேண்டியது. நம்ம ஒரு கால் வந்து நமக்கு நேற்று வந்து கொஞ்சம் லாஸ் ஆனதுனால வந்து ப்ராஃபிட் கம்மியாகிடுச்சு. இல்லைன்னா நேற்று ஒரு 10,000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ஓகே, இது எல்லாமே மார்க்கெட்டில் சகஜம்தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்பிஐ கார்டு, அந்த கார்டு இது வந்து 17.45 வந்து 931 கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்து அடுத்த செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஷார்ப்பாக மூவ் ஆயிடுச்சு. அதனால் வந்து மேக்ஸிமம் யாரும் வாங்கியிருக்க முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும், ஒரே ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் வாங்கியிருந்தார். ஏன்னா நம்ம கொடுத்த அடுத்த செகண்டே சல்லுன்னு ஏறிச்சு. அடுத்த ஒரு 9:33 ப்ராஃபிட்டு புக் பண்ண சொல்லியாச்சு 23.5க்கு. இது லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800. நல்ல ஒரு ப்ராஃபிட்டு இதில் புக் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து ஆனால் நம்ம முன்னாடியே ஆட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஆட் பண்ண சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9:28க்கு ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். பட் எல்லாம் ரெடியாக இருந்தாங்கன்னா நம்ம சொல்கிற டைமில் கண்டிப்பாக வாங்க முடியும். மெசேஜை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கான சஃபிஷியன்ட் டைம் இருக்கும். ஆனால் இந்த கால் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக எல்லாமே முடிஞ்சிச்சு. டக்குன்னு ஏறிச்சு, டக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வந்தாச்சு. நம்ம ஃப்ரீ சப்ஸ்கிரைபருக்கும் வந்து நேற்று வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு 10 days ஃப்ரீ ட்ரையலும் வந்து நம்ம சேனல் யூடியூப் சேனல்லே லைவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி அவங்களும் சேர்ந்துருந்தாங்க, அவங்களும் வந்து ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் அந்த எஸ்பிஐ கார்டு வந்து ப்ராஃபிட் எடுத்துருப்பார் போல. அவர் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தார். எந்த ரேட்டில் பை பண்ணாருன்னு தெரியல. பட் ஓகே, பார்த்துக்குங்க மெசேஜை. ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம டெய்லி என்னென்ன கால்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம ஆர்இசி வந்து முந்தானத்து வந்து டெலிவரிக்கும் கொடுத்துருந்தோம். அது நான் இன்னொரு வீடியோ தனியாகவே போடுறேன். டெலிவரி கால்க்கு வந்து ஆர்இசியை வந்து எதனால் வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வீக்லி வந்து ஒரு டெலிவரி கால் வந்து நான் வந்து வீடியோவாக போடுறேன். அது உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் நம்ம மணி மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக வந்து சேஃப் ட்ரேடரு, ரிஸ்கி ட்ரேடர் 2 இதாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் சேஃப் ட்ரேடரு, யாரெல்லாம் ரிஸ்கி ட்ரேடர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து இதுபடி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். எஸ்கார்ட்ஸு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் எடுத்த காலில் எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இருந்துச்சு. இந்த எக்ஸப்ட் இந்த ஆர்இசியில் போய் நம்ம ஒன்று கொஞ்சம் லாக் ஆகிட்டோம். அது மட்டும் லாட் சைஸ் வேறு கூட இருந்துச்சு. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு.
நேற்று ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ட்ரேடர் வந்து ஒரு 4678 ரூபாயும், ரிஸ்கி ட்ரேடர் 4878 ரூபாயும் ப்ராஃபிட் புக் பண்ணோம் நேற்று. இது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிளியரான ரிப்போர்ட்டு கிடச்சிரும். உங்களுக்கு நான் டெய்லி வந்து அப்டேட் பண்ணுவேன் இந்த ரிப்போர்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கால் கொடுத்தோம், எவ்வளோக்கு புக் பண்ணோம், என்ன டீட்டெயிலாக வந்துடும். வீக்லி ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ட்ரேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 19,600 கிட்ட புக் பண்ணியிருக்கிறோம் போன வாரம் மட்டும். அதே மாதிரி ரிஸ்கி ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 22,490 ருபீஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். இது வந்து வீக்லி எடுத்த ப்ராஃபிட்டோட ஸ்டேட்டஸு. பிடிஎஸ்டி கால் கொடுத்துருக்குறோம். பிடிஎஸ்டி கால் ஒரு கால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கோத்ரேஜ் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி 2950 வந்து புட் ஆப்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு பிடிஎஸ்டி ஒன்று கொடுத்துருந்தோம். எஸ்பிஐ கார்டு திருப்பி வந்து நம்ம 17.6க்கு எடுக்க சொல்லியிருக்கிறோம் பிடிஎஸ்டி. பார்ப்போம் 2 காலம் என்ன நடக்குதுன்னு மட்டும். சரி, ஓகே, நம்ம நிஃப்டியோட வியூவுக்கு போவோம். நிஃப்டி வந்து ஃபர்தராக வந்து கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே போனாலும் ஃபர்தராக வந்து நிஃப்டி மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் அதிகம். யாரும் ஷார்ட் போயிடாதீங்க. நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குது மார்க்கெட்டு. அதனால் ஷார்ட் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. லோ வந்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க நிஃப்டி. நாளைக்கு மேபி வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை உடச்சிச்சின்னா மேலே ஃப்ளாக் பேட்டர்னை உடச்சின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது நிஃப்டி. போனால் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். மேக்ஸிமம் 25,525 கிட்ட டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. யாரும் ஷார்ட் போயிடாதீங்க. இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உள்ள வியூவு. நிஃப்டி கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,343 இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். கம்பேர் டு நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி தான் வந்து நல்ல புல்லிஷில் இருக்கும். ஏன்னா வந்து நிஃப்டி வந்து இப்போ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். பட் ஸ்டில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹைக்கே போகல. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது பாருங்கள். அதையே வந்து அதால் பிரேக் பண்ண முடியல. அதனால் வந்து இது நல்ல ஒரு வீக்லி இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஃபர்தராக வந்து கம்பேர் டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷனில் இருக்கும். ஷார்ட் டேர்மில் வந்து 53,300 350க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பேங்க் நிஃப்டியில். அதனால் பேங்க் நிஃப்டியும் வந்து நல்ல புல்லிஷில் இருக்கும். ஷார்ட் போயிடாதீங்க யாரும். அதுவும் பை பண்ணுறதுக்கு பாருங்கள். எவ்ரி லோ வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்குங்க. நிஃப்டி வந்து இமீடியட்டாக ஏறிச்சுன்னா வந்து இந்த 52,350 அங்கே வந்து ஒரு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உள்ள வியூவு. ஃபர்தராக எதுவும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி டெய்லி நம்ம அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகாட்டையும் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். தேங்க்யூ.